ஓகே வந்தாச்சு பாருங்கள். இங்கேருந்து தான் போர்டிங் பண்ண போகிறோம். போட்டிங் பைக்கை வந்து அந்த சந்துக்குள்ளே நிறுத்திட்டு வந்து எங்களை கூப்பிட்டு வந்து வர போனோம். வந்து வர காணோம். வெயிட்டிங் பண்ணுறது மொத்தம் 5 பேர். நாங்கள் 1000 rupees சொல்லியிருக்காரு. போகிறதுக்கு ஒரு 20 minutes, வரத்துக்கு 20 minutes, அங்கே ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பறவைகள் சரணாலயம் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே பேர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னாரு. அதையும் பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம வந்து இதில் கவர் பண்ண போகிறோம். வாங்க போட்டில் ஏறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இந்த போட் வந்துருச்சு. வாங்க 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 வாங்க. சின்ன போட்டாக இருக்கு. 5 பேர் தேவையில்லை. தம்பி ஷூ கழட்ட தேவையில்லப்பா. ஷூ கழட்டாமலே ஏறிடலாம். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. நான் எப்படிண்ணா இப்படி எடுக்கிறேன்னா எவ்வளோ நேரம்? போறதுக்கு 40 நிமிஷம் ஆகுமா? லைட் ஹவுஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரைடு முடிச்சு, இந்த போட்டிங் முடிச்சு அந்த பிரிட்ஜில் போய் பார்ப்போம் என்ன இருக்கு. இல்லை இல்லை வீடியோ அப்படி லைவாக காமிங்க. ஸ்பீடு வந்து 12 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கோம். ஆல்டிடியூடு பாருங்கள், 0 -1 -4 அப்படி போயிட்டுருக்கு. கடல் மட்டத்துக்கு அடியில் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் இறங்குற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். டைம் 8:45, 25 minutes ஆயிருக்கு ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு. இதுதான் இந்த ஜோன். அப்ராக்சிமேட் 30 minutes ஸ்லோவாக தான் வராரு. 15 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் அதுதான் ஸ்பீடு, போட் ஸ்பீடு. இங்கே ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு. போட்டு லேண்ட் ஆயிடுச்சு கரையில். கொஞ்ச நேரம் தண்ணி தெளியட்டும். ஆமாம் ஆமாம். வந்தாச்சு. பாடுற இந்த இதெல்லாம் மூடிக்கும். இதெல்லாம் வந்து இயற்கையாகவே ஓப்பன் ஆகி ஓடும். இயற்கையாக மூடிடும். இது என்னன்னாக்கா செயற்கை பண்ணுறாங்க. மூட அது அளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இது மூடிட்டாலே கடல் மடம் கிடையாது. கடலில் போய் மீன் கிடையாது. தண்ணி வரும்பா அப்படி கடல் ஏரி தண்ணி ஒன்றா பழப்பட்டுருவாங்க. ஆமா, அதான் ஓட்டு போய் அது அப்படி அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க.
இது ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக போட்டு கடலை வந்து பெர்மனெண்ட்டாக ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ தான் தண்ணி உள்ளே போகுமா. இது வந்து அங்கே இருக்கிறது நேச்சுரலாக வருது. சம்டைம்ஸ் அந்த ஜாயிண்ட் வந்து சம்டைம்ஸ் மூடிச்சுன்னா உள்ளே தண்ணி வராது. இவங்களுக்கும் வாழ்வாதாரம் கிடையாது. தென் கடலுக்கு வந்தாச்சு. அங்கே ஒரு டவர் தெரியுதா, அங்கே இருந்து வந்திருக்கோம். இதான் நம்ம வந்து போட்டு ஐ ஃபவுண்ட் திஸ் பியூட்டிஃபுல் ஷெல். அங்கே பாருங்கள், ஒர்க்கை சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. கடலில் இறங்கிட்டாரு. அது சூர்யா எக்ஸ்பல்ஸ் ஓட்டுறாரு, அவர் தான் அது. அவங்க பாருங்க எவ்வளோ புகை வருதுன்னு. அந்த போட்டு அழுவுது. அவங்க உள்ளே வராங்களா வெளியில் போகிறாங்களா தெரியல. தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கோம் அவங்கள பிடிக்கிறதுக்கு. க்ளீனாக இருக்கு கடலும் பேக் வாட்டரும் கூடும் இடம். அப்பா செமையாக இருக்குது. 2 சைட்லேருந்து வருது. இந்த சைட்லேருந்து வருது. அம்மா தம்பி அதை ஏற்றிக்கிறதுக்கு முடியலையா? டைட்டாக இருக்கா? அது பிரச்சனை இல்லை. கை வரைக்கும் வந்துருச்சு. வீடியோ எடுத்தீங்களா? வீடியோ எடுத்தீங்களா? அதை வீடியோ நல்லா தெரியாது. இப்படி வருது பாருங்க. வி ஷேப்பில் வருது. வி ஷேப்பில் இல்லை, பப்படிக்கெலாம் வருது. ஆமாம், இப்படி வருது, இப்படி ஒன்று வருது பாருங்க. இப்படி வருது இல்லை, இங்கே இப்படி பாரு. இது ஒன்று வருது. இறங்கி பாருங்க, கடலில் இறங்குறாங்க. பேக் வாட்டர்லேருந்து சீக்கு கிளம்புறாங்க. என்ன எஃபர்ட் தேவைப்படுதுன்னு மட்டும் பாருங்க. ஓய்யோ, பறகுது வண்டி. போகும் ஜெலிபி. போடுறதா வேணாமா தெரியல. கன்ஃபார்ம் ஜெலிபி தான். ஆல்மோஸ்ட் 9 o'clock வந்தோம். வந்துட்டு இந்த ஃபுல்லாக இந்த ஜோனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ வந்து 9:35 9:36 ஆகுது. இந்த சன்னை வந்துச்சு. அங்கே வரும்போது கொஞ்சம் க்ளவுடியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் சன்னியாக தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோரேஷன் முடிஞ்சிச்சு. டாக்டர் கிளங்காச்சு. டைம் 9:50.
இப்போ வந்து இந்த மேன்மேட் பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறோம். தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மோட்டர் போட்டு. இல்லை இந்த பாறை கல்லெல்லாம் எடுத்து ஓகே கரைக்கு வந்தாச்சு. டைம் வந்து 10:20. செம்ம வெயில் வரும்போது பாதுகாப்பு வந்து வச்சு வெயில் குளிச்சிருச்சு. ஒரு கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. இப்போ வந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி மார்னிங் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் 1 hour, இல்லைன்னா முன்னாடி கால் பண்ணிட்டோன்னா நைட் ஸ்டே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து கூட்டு இதெல்லாம் நைட் அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம ஈவினிங் போல் வந்துட்டு அங்கே ஐலாண்டில் இறக்கி விட்ருவாங்க. அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப காலையில் ரிட்டர்ன் வரலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. சரி, இப்போ வந்து போட்டிங் முடிஞ்சது. மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறேன்.